அனைவருக்கும் வணக்கம். இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் நம்ம எக்ஸ்ட்ரா சம்ஸ் போட்டு இப்போ வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட தொடர்ச்சி தான் இது. நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா டைப் 3ல் எக்ஸ்ட்ரா சம்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை எஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, இதில் க்ளூ என்னது? இந்த எஸ் தான். எப்படி லாப்லாஸில் டி வந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்வர்ஸில் எஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம், அவ்வளோதான். சரிங்களா, அப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை எஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னால் ஃபஸ்ட்டு என்ன போடுவோம்? இந்த எஸ்ஸுக்கு என்ன போடுவோம்? இங்கே இங்கே டேரெக்டாக இது வந்துடும். இதெல்லாம் புரியுறக்கா இருக்கிறேன். டேரெக்டாக இங்கே வந்துடுங்க. அப்போ என்ன வரும்? டி பை டிடி ஆஃப் இந்த எஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன போடுவோம்? இ பவர் மைனஸ் 2t எல் இன்வர்ஸா 1 பை எஸ் ஸ்கொயர்னு வருங்களா? இல்லைன்னா இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் புரியும். சரிங்களா, இங்கே பாருங்கள். எஸ் ப்ளஸ் 2க்கு என்ன போட்டோம்? இ பவர் மைனஸ் 2t எல் இன்வர்ஸ் ஆஃப். அப்போ 1 பை என்ன வரும்? எஸ் ஸ்கொயர். இந்த எஸ்ஸுக்கு வேணால் இங்கேயே ஜாயின் பண்ணிக்கங்க, டி பை டிடி ஆஃப். ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். இங்கேருந்து பாருங்கள், இதுலேருந்து பாருங்கள், போதும். நல்லா பாருங்கள், இன்னொரு வாட்டி சொல்கிறேன். எஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ எஸ் ப்ளஸ் 2 வந்திருக்கு. அப்போ இ பவர் மைனஸ் 2t எல் இன்வர்ஸாக 1 பை எஸ் ஸ்கொயர் போடுவோம். இந்த எஸ் என்னாச்சுன்னா டி பை டிடி ஆஃப்னு வந்துருச்சு. சரிங்களா, அடுத்த ஸ்டெப்பில் எல் இன்வர்ஸாக 1 பை எஸ் ஸ்கொயருங்கிறது டி, கரெக்டுங்களா? இப்போ மிச்சம் என்ன இருக்குது? டி பை டிடி ஆஃப் இ பவர் மைனஸ் 2t டி. சரிங்களா, ஸோ இதை மட்டும் இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். டி பை டிடி ஆஃப் இ பவர் மைனஸ் 2t டி. ஸோ யூவி மெத்தடில் போடுங்க. இதை அப்படியே வச்சுருக்கேன், இதை பண்ணியிருக்கிறேன். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸை பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ் தான். இதை பண்ணும்போது மைனஸ் 2 வருது. ப்ளஸ் அடுத்து இதை அப்படியே வச்சுக்கோங்க. டீயை பண்ணிங்கன்னா 1 வரும், கரெக்டுங்களா? ஸோ இ பவர் மைனஸ் 2t இ பவர் மைனஸ் 2t இருக்க காமனாக. ஸோ இதை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் 2t. ஸோ அதை இங்கே எழுதிக்கிறேன். இ பவர் மைனஸ் 2t ஆஃப் 1 மைனஸ் 2t. இது டி. இ பவர் மைனஸ் 2t ஆஃப் 1 மைனஸ் 2t. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம்மு. நோட் பண்ணிக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பண்ணல, நல்லா பார்த்துக்குங்க. எஸ்ஸுக்கு டி பை டிடி ஆஃப் போடுறோம். அப்புறம் எஸ் ப்ளஸ் 2 இருக்கனால இ பவர் மைனஸ் 2t எல் இன்வர்ஸ் ஆஃப் இப்போ என்ன ஆயிரும்? 1 பை எஸ் ஸ்கொயர் ஆயிரும். எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எஸ் ஸ்கொயர் டி ஆயிடுச்சு. அவ்வளோதான், டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம்மும் அதே மாடல் தான் பாருங்கள். எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் பை எஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த 4க்கு 2 ஸ்கொயர்னு போட்டோம். சரிங்களா, எஸ்ஸுக்கு என்ன போட்டுக்கலாம்? டி பை டிடி ஆஃப். ஸோ எஸ்ஸுக்கு டி பை டிடி எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், கரெக்டுங்களா? அடுத்த சம்மில் எஸ் ப்ளஸ் 3னா என்ன பண்ணுவோம்? அடுத்த ஸ்டெப்பில் எஸ் ப்ளஸ் 3னா இ பவர் மைனஸ் 3t எல் இன்வர்ஸாக 1 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். சரிங்களா, ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு ஃபார்முலா என்ன? இதுக்கு ஃபார்முலா என்ன? சைன் ஏடி பை ஏ வரும் இந்த ஸ்டெப்பு. அப்போ என்ன வரும்? சைன் ஏடி சைன் 2t பை ஏ, அப்போ 2. இப்போ டேரெக்டாக இங்கேருந்து இங்கே வந்துடலாம். இது புரியக்கா இருந்தது, இப்போ தான் நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸோ நல்லாவே புரிஞ்சுருக்கும். இ பவர் மைனஸ் 3t அப்படியே வச்சுருக்கோம். இதோட ஃபார்முலா சைன் ஏடி பை ஏ வரும். அப்போ சைன் 2t பை 2, அதுதான். சரிங்களா, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். அந்த 1 பை 2 வெளியே போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா இ பவர் மைனஸ் 3t 2 காஸ் 2t மைனஸ் 3 இ பவர் மைனஸ் 3t சைன் 2t வரும். அதில் இ பவர் மைனஸ் 3t காமனாக எடுத்துட்டோம்னா 2 காஸ் 2t மைனஸ் 3 சைன் 2t. அவ்வளோதான் ஆன்சர். டிஃப்ரென்ஷியேட் ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். யூவி மெத்தடில் இந்த ஆன்சர் வரும். சரிங்களா, நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸாமில் அந்த பயம் இருக்காது. ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நேற்று பார்த்திங்கன்னா ஓல்டு கொஸ்டின்ஸ் ஒரு 9 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஒரு 15-20 தான் பிளான் பண்ணேங்க. 9 தான் போட முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் வீடியோனால் 9 போட்டிருக்கேன். இனி வரதுலலாம் பார்த்திங்கன்னா நிறையா சம் போட ட்ரை பண்ணுறேன். அதை அப்படியே சைட் பை சைடாக அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடித்த யூனிட்டில் உள்ள இது வரைக்கும் கேட்ட ஓல்டு கொஸ்டினில் அந்த யூனிட் கவர் ஆகிற மாதிரி உள்ள சம்ஸை
நம்ம சைட் பை சைடாக அப்லோட் பண்ணிடலாம். அதையும் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போ வரட்டுங்க. அது எப்படி வரும் என்னன்னு தெரில. எலெக்ஷன் டைமு இப்போ பார்த்திங்கன்னா வேறு சில பிரச்சனைகளும் நாட்டில் ஓடிட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ வரட்டும். நம்ம வேலையில் நம்ம சின்சியராக போய்கிட்டே இருப்போம். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் விடாமல் சின்சியராக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு எப்படி உங்களோட டிப்ரெஷனை குறைச்சி உங்களை ரிலாக்ஸாக எக்ஸாம் அட்டன் பண்ண வைக்கிறது மட்டும் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து அந்த சக்ஸஸை வந்து அடைய முடியும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ வரட்டும். அது வந்துருச்சு நீங்களாம் மைண்ட் செட் பண்ணிங்க. வந்துருச்சு 2 மாதம் டைம் இருக்குதுன்னு. அந்த ஒரு இந்த இடத்துல நாமளே இந்த இடத்துல ஏமாற்றிக்கிறது தப்பு இல்லை. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு 3 மந்த்ஸில் நமக்கு 2 மந்த்ஸ் தான் கேப் இருக்குது அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு நீங்கள் வாட்டுக்கு ஸ்பீடாக படிக்க ஆரம்பிச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். 3rd சம் பாருங்கள். ஃபைண்ட் L inverse of S squared by S minus 2 the whole cube. ஸோ S squared வந்துருச்சு. ஸோ அதுக்காக அந்த சம் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ D squared by dt squared L inverse of 1 by S minus 2 the whole cube. கரெக்டுங்களா. இப்போ இங்கே மைனஸ் வந்தனால e⁻2t போட்டோம். L inverse of 1 by S cube ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ L inverse of 1 by S cube என்ன வரும்? T squared by 2 factorial. அவ்வளோதாங்க. லட்டு மாதிரி போட்டோம் பாருங்கள். S square வந்துச்சு. ஸோ 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கோம். 1 பைன்னு போட்டோம். ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ 1 by S cube ஆயிடுச்சு. 1 by S cubeனா T squared by 2 factorial. இனி என்ன ஒரே ஒரு வேலை பாருங்கள். இதை 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get the answer. ஸோ அதான் கொஸ்டின் தான் இங்கே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த 2 தூக்கி வெளியே போட்டலாம். இப்போ ஒரு டைம் பண்ண போகிறோம். ஒரு டைம் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அப்போ என்ன வரும் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து இதாக பண்ணியிருக்கேன். அப்போ u dash v வச்சுருக்கேன் ப்ளஸ் u இன்ட்டு v dash அப்போ 2t ஆகிடுச்சு. கரெக்டுங்களா. இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 2e⁻2t காமனாக அதை கொண்டு வெளியே போட்டுருங்க. அப்போ இங்கே மிச்சம் t ஸ்கொயர்டு, இங்கே மிச்சம் t தான். இங்கே 2ம் 2ம் கேன்சல் ஆகிடுச்சு. திரும்ப d by dt of e⁻2t t square plus t சரிங்களா. இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே வச்சுருக்கோம். இதை பண்ணும்போது 2t + 1 ஆயிரும். ப்ளஸ் இதை அப்படியே வச்சுக்குங்க. இதை பண்ணும்போது e⁻2t × 2. திரும்ப e⁻2t காமனாக எடுத்திங்கன்னா இங்கே 2t + 1 ப்ளஸ் 2t ஸ்கொயர் ப்ளஸ் 2t. அப்போ 2t ஸ்கொயர் ப்ளஸ் 4t + 1 e⁻2t. அவ்வளோதான் ஆன்சர். டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. இது வந்து இந்த டைப் 3ல் வர சம்ஸு ஹோம்ஒர்க் சம்ஸ். இது பக்கத்துலேயே ஆன்சரும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணுங்கள். எஸ் வந்த இடத்துல நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் ஒரு டைமு. S square வர இடத்துல 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஆன்சர் வந்துடும். 4 சம் இருக்குது. 4யுமே ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து +1 ஆட் பண்ணி -1 பண்ணிவிட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுடலாம். அந்த மாதிரி போடுங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இன்வர்ஸில் வந்து டைப் 3 வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கு ஹோம்ஒர்க்கு நம்ம அப்லோட் பண்ணியாச்சு சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் பீரியாடிக் ஃபங்க்ஷனில் எக்ஸ்ட்ரா சம்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பீரியாடிக் ஃபங்க்ஷன் லாப்லாஸில் ஏற்கனவே வீடியோ வந்து போட்டுட்டோம். இது வந்து எக்ஸ்ட்ரா சம்ஸ் கரெக்டுங்களா. சரிங்களா. இதில் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் ஃபைண்ட் த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு கொஸ்டின் கொடுத்துருக்கான். அதாவது t எப்போ வச்சுக்கணும்னா t-யோட லிமிட் வந்து 0 to a வரும்போது 2a - t f(t) எப்போ போடுவோன்னா லிமிட் வந்து a to 2a சரிங்களா. எப்போவும் போல் ஃபஸ்ட்டு பீரியாடிக் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ 1/1 - e⁻− st 0 to t e⁻− st f(t) dt. இது ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். 1/1 - e⁻− st e⁻− st f(t) dt. இதை வந்து இப்போ நம்ம ஸ்லிப் பண்ண போகிறோம். இங்கே t இருக்க இடத்துல இந்த 2a இருக்குல்லையே அதுதான் போடுவோம் சரிங்களா. இந்த 2a தான் போடுவோம். இந்த லிமிட்டை வந்து நம்ம வந்து 0 to a தனியாக
போடும்போது டீயை யூஸ் பண்ணிக்குவோம் எஃப் ஆஃப் டீக்கு. அடுத்து ஏ டு 2a தனியாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது எஃப் ஆஃப் டீக்கு 2a மைனஸ் டீயை ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ 1/1 மைனஸ் இ பவர் மைனஸ் எஸ்டி இருந்தது இல்லைங்களா? எஸ் அப்படியே வச்சுக்கோ. டீக்கு வந்து என்ன சொன்னோம்? 2a போட சொன்னோம். லிமிட் என்ன பண்ண சொன்னோம்? ஸ்ப்ளிட் பண்ண சொன்னோம். 0 to a தனியாக, a to 2a தனியாக. 0 to aக்கு இடத்துல எஃப் ஆஃப் டி வந்து டி தான். அதனால் டி இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி. a to 2aல வந்து எஃப் ஆஃப் டி வந்து 2a மைனஸ் டி. ஸோ 2a மைனஸ் டி இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி. சரிங்களா? இதில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதையும் இதை தனியாக வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம் யூடிவி மெத்தடில். சரிங்களா? இப்போ யூடிவி மெத்தடில் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன? யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ. கரெக்டுங்களா? ஸோ நான் அதான் இங்கே போட்டிருக்கேன். ஒன்று போட்டிருக்கேன், இன்னொன்று நீங்கள் பண்ணிக்கோங்க. யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ. யூ வந்து டீன்னு எடுத்திருக்கேன். வி வந்து இ பவர் மைனஸ் எஸ்டி டிடினா அப்போ என்ன வரும்? யூ வந்து டிஇ, டிவி வந்து இ பவர் மைனஸ் எஸ்டி டிடினா வி என்ன வரும்? இன்டகிரேட் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ் மைனஸ் இன்டகிரல் வி அப்படியே போட்டோம் டியூ. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டீயை பண்ணால் 1, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம் 0 to a. சரிங்களா? இப்போ லிமிட் வந்து 0 to a அப்ளை பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் இப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுன்னா பார்த்துக்கோங்க. இன்டகிரல் அகைன் இருக்கனால திரும்ப வந்து இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ இ பவர் மைனஸ் எஸ்டி மைனஸ் எஸ்ஸு, திரும்ப இந்த எஸ்டி அப்படின்னா இன்னொரு மைனஸ் எஸ் வருங்களா? அதுதான் இங்கே ஸ்கொயராக இருக்குது. சரிங்களா? அதை இன்னொரு வாட்டி பண்ணியிருக்கோம். இன்டகிரேஷன் இதை இன்னொரு வாட்டி பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதனால தான் இங்கே எஸ் ஸ்கொயராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்துடுங்க. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். எப்படி வச்சுக்கிறக்காக தான் எழுதிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு உள்ளதையும் நீங்கள் இன்டகிரல் யூடிவி மெத்தடில் இன்டகிரேஷன் பண்ணிக்கோங்க. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிமிட் அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ 0 to ஏவா, ஃபஸ்ட்டு ஏவா அப்ளை பண்ணலாம். அப்போ டி இருக்கிறதுல ஏ போடுங்க. சரிங்களா? டி இருக்கிறதுல ஏ போடுங்க. அப்போது ஏ இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ், இந்த மைனஸ் தான் இங்கே மேலே போயிருக்கு. சரிங்களா? அப்புறம் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ் ஸ்கொயர். அடுத்தது 0 போட போகிறோம். மைனஸ் போட்டு 0 போடும்போது இங்கே டீக்கு 0னால 0 ஆயிடுச்சு. இங்கே வந்து டீக்கு வந்து மேலே தான் இருக்குது. அப்போ இங்கே 0 போடும்போது இ பவர் 0 1 ஆயிரும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் இ பவர் 0 பை எஸ் ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி இங்கேயும் a to 2aக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ 2a சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டேர்ம் 0 ஆயிரும். அதனால தான் இங்கே 0 போட்டிருக்கோம். ப்ளஸ் இ பவர் மைனஸ் 2as பை எஸ் ஸ்கொயர். இப்போ அப்பர் லிமிட் முடிச்சிட்டோம். இது வரைக்கும் வந்து அப்பர் லிமிட்டு மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போடுறோம். ஏ போடும்போது 2a மைனஸ் ஏ வந்து ஏவாயிடுச்சு. இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ், இந்த மைனஸ் தான் மேலே வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே போட்டிங்கன்னா இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ் ஸ்கொயர் ஆயிரும். ஏன்னா மைனஸும் இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதை பொறுமையாக பாருங்கள். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? லிமிட்டை அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்க பாருங்கள். டிக் அடிச்சிருக்கேன் இல்லைங்களா? இது வந்து லைக் டேர்ம். ஏன்னா இங்கேயும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். அப்போ இதுவும் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ் ஸ்கொயர், இதுவும் மைனஸ் இ பவர் மைனஸ் ஏஎஸ் பை எஸ் ஸ்கொயர்னா மைனஸ் 2 இ பவர் மைனஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர் வந்துடும். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்க போகிறோம். இந்த இன்டூ போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது பாருங்கள், இங்கே மைனஸ் சைன் இருக்குது, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைனில் வரும். ஸோ இந்த இன்டூ போட்டிருக்கிறது என்ன அர்த்தம்னா கேன்சல் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுக்கு வந்து பேரையில் இது அப்படியே எழுதிக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸு ப்ளஸ் ஆயிரும் 1 பை எஸ் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ 3 செட்டில் ஆன்சர் வரணும். இது தனியாக வரும், இது ரெண்டும் கம்பைன் பண்ணி வரும், இது தனியாக வரும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். நான் சொன்னதை அங்கே நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் வரும். சரிங்களா? அடுத்தது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா லக்கிலி வி கெட் எஸ் ஸ்கொயர் வந்து டினாமினேட்டர். ஸோ எஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாம். ஸோ மிச்சம் உள்ளதாக நியூமரேட்டர் மட்டும் காப்பி அடிச்சுக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா
a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் வருதுங்களா? அப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் கொஞ்சம் வந்து நம்ம பிரெயினை யூஸ் பண்ணணும். இந்த 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2a ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதாவது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில். அப்போ a ப்ளஸ் பி a மைனஸ் பி, ஏன்னா இங்கே பவரில் 2as இருக்குது இல்லைங்களா? அப்போது மைனஸ் as மைனஸ் as இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா a ப்ளஸ் பி a மைனஸ் பி ஃபார்மேட்டில் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸும் இதில் உள்ள ஒரு பவரும் கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் இதில் ஒன்று இருக்கும், கீழே உள்ள இந்த ப்ளஸ் இருக்கும். கரெக்டுங்களா? திரும்பவும் நம்ம கொஞ்சம் பிரெயினை தான் யூஸ் பண்ணணும். இந்த ஏஎஸ் இருக்குங்க இல்லையா, இது வந்து 1 கோஎஃபிஷியன்ட் 1 இல்லைங்களா, அதை வந்து ஹாஃபாக பிரிக்கிறோம். புரியுதுங்களா? ஹாஃபாக பிரிக்கிறோம். இந்த 1 வந்து ஹாஃபாக பிரிக்கிறோம். அப்போ as/2 as/2. சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் ஹாஃபாக பிரிங்க. as/2 as/2. சரிங்களா? ஓகேங்களா? கொஞ்சம் பிரெயினை தாங்க யூஸ் பண்ணணும், வேறு வழி இல்லை. அடுத்த ஸ்டெப்பில் ஒரு பவரை வந்து டினாமினேட் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி கீழேயும் ஒரு பவரை டினாமினேட் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் ஆயிரும். திரும்ப இதுக்கு என்ன பண்ணுறோன்னா எல்சிஎம் எடுத்துக்கிறோம். இப்படி திருப்பி வரும். இப்போ எல்சிஎம் எடுத்துகிற இது இங்கே வந்துடும், மைனஸ் பை இது வரும். இது இங்கே வந்துடும், ப்ளஸ் பை கீழே டினாமினேட் வந்துடும். டினாமினேட்டர் கேன்சல் ஆச்சுன்னா இது மட்டும் ஆன்சர் வரும். கொஞ்சம் வந்து இதில் லென்த்தியாக தான் வரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்மேட் வந்துருச்சு? இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். அப்போ இது வந்து என்ன ஃபங்க்ஷன் வந்துடும்? ஹைப்பர்போலிக்கில் tan hx. சரிங்களா? அப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு tan hx போடணும். எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? as/2. இந்த s ஸ்கொயர்டு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த s ஸ்கொயர் வேணால் இங்கேயே நோட் பண்ணிக்கோங்க. அப்போ 1/s ஸ்கொயர் tan h எக்ஸுக்கு பதிலாக as/2. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஈஸியாக முடியலை, லென்த்தியாக தான் போச்சு. கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொண்டு வந்துடலாங்க. சரிங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணி இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துடுவீங்க. இந்த கம்பைன் பண்ணி வர வரைக்கும் ஓகே. இதிலேருந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், இப்போ a மைனஸ் b தான் ஹோல் ஸ்கொயரு. இதை வந்து எப்படி பிரிக்கிறோன்னா a ப்ளஸ் b a மைனஸ் b ஒரு பவர். ஸோ இதில் பாருங்கள், கொஞ்சம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க. கொஞ்சம் சவுண்டு வந்து லைட்டாக வந்ததுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மேனேஜ் பண்ணுறேன். இல்லை ஒரு பவர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் உள்ளது மட்டும் எழுதியிருக்கோம். இந்த மைனஸ் ஏஎஸ்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அப்போ மைனஸ் as/2 மைனஸ் as/2. அதே மாதிரி இங்கேயும் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். மைனஸ் as/2 மைனஸ் as/2. அடுத்த ஸ்டெப்பில் இந்த பவர் மைனஸ் இருக்குதுங்களா, அதை வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டு திருப்பி எல்சிஎம் எடுக்கிறோம். தோசையவே திருப்பி போடுற மாதிரி தான். இங்கே பாருங்கள், திரும்ப எல்சிஎம் எடுத்துட்டோம்னா இது வந்து ஹைப்பர்போலிக்கில் tan hx ஃபார்முலா கிடச்சிரும். இப்போ 1/s ஸ்கொயர் tan h எக்ஸுங்கிறது என்னது? as/2. அவ்வளோதாங்க முடிஞ்சு. இது அதுலேயே இது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t ஈக்குவல் டு சைன். இது அதிலேயே இன்னொரு சம்மு. ஃபைண்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t ஈக்குவல் டு சைன் wt. t lies between 0 to π/w. t lies between π/2 π/w to 2π/w. ஆனால் இங்கே வந்து 0 ஆகிடுது. கொஸ்டினை பார்த்துக்குங்க. வித் பீரியட் 2π/wன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ t இருக்க இடத்துல இதை போடுவோம், 2π/w. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம எப்பவும் போல் ஜென்ரல் ஃபார்முலா ஆகிட்டோம். டீக்கு என்ன சொன்னோம்? 2π/w போட்டோம். இன்டெக்ரல் 0 to 2π/w e power minus st f of t dt. ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 0 to π/wனா அவன் என்ன கொடுத்துருந்தான்? sin wt dt கொடுத்துருந்தாங்க. அதே இது π/w to 2π/wனா அவன் 0 கொடுத்தான். அப்பா ஒரு சந்தோஷம் என்னங்க, இது நம்ம போட வேணாம், அப்படி தானேங்க? ஸோ இதை போட வேணாம். ஸோ இதை மட்டும் போட்டால் போதும். அதுலேயே நமக்கு என்ன லக்கு பாருங்கள், இது நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? e power at by a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் a sin bt மைனஸ் b cos bt. மறந்தவங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன் பாருங்கள். அந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே நிறைய வாட்டி படிச்சிட்டோம். இங்கே ஏ இருக்க இடத்துல மைனஸ் எஸ் இருக்குது, பி இருக்க இடத்துல டபிள்யூ இருக்குது. சரிங்களா? அதான் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது தெரிஞ்ச மாடல் தான், அதனால தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்டு வந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறேன்.
ஏன்னா ஒரு டைமும் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்க. ஃபுல் டைம் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கிறேன். இப்போ ஃபார்முலா நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம லிமிட்டு தான் அப்ளை பண்ணோம். சரிங்களா? இந்த சைடோடது அப்படியே வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? இதை அப்படியே காப்பி அடிச்சிருங்க. இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம். எஸ் இருக்க இடத்துல எஸ் அப்படியே வச்சுட்டோம். டீக்கு பதிலாக என்ன போடுவோம்? பை பை டீக்கு பதிலாக இங்கே பை/w போடும்போது w கேன்சல் ஆயிடுச்சு. பை மட்டும்தான் வரும். ஸோ சைன் பை மைனஸ் இங்கேயே அதே மாதிரி பார்த்திங்கன்னா w காஸ் பை வரும். கரெக்டுங்களா? இங்கேயே w கேன்சல் ஆயிடும். அடுத்து 0 போடுவோம். பார்த்திங்கன்னா e⁻0/s² + w² மைனஸ் எஸ் சைன் 0 மைனஸ் w காஸ் 0. சரி, இப்போ நம்ம வேல்யூஸ் மட்டும் போட்டால் போதும். ஸோ வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. வேல்யூஸ் பார்த்திங்கன்னா சைன் 180 வந்து 0 ஆயிரும். காஸ் 180 -1. சைன் 0 0 காஸ் 0 1. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஆன்சர் மாறணும்? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் மட்டும் போயிடும். ஏன்னா சைன் 180 வந்து 0 ஆயிரும். காஸ் 180 -1. ஸோ ப்ளஸ் w ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா e⁻0 வந்து 1. ஸோ 1. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சைன் 0 0 ஆயிரும். காஸ் 0 மட்டும் 1. ஸோ மைனஸ் டபிள்யூன்னு வரும். சரிங்களா? ஏற்கனவே வெளியே ஒரு மைனஸ் இருக்கும், அது ப்ளஸ் ஆயிரும். சரிங்களா? அப்போ 1 × w/s² + w². சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா இங்கேயும் w இருக்குது, இங்கேயும் w தூக்கி வெளியே போட்டுருங்க. பேலன்ஸ் உள்ளதை மட்டும் உள்ளே எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம போன சம்முக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த 2πs/w s/w s/w ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதாவது a + b a - b அந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? மிச்சம் இது பை இதுவும் தான் மிச்சம். ஸோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி வந்தால் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அந்த சம் போட்டுடலாம். அதே மாதிரி வேல்யூஸ் லோயர் கிளாஸில் படித்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கணுங்க. சைன் 180 காஸ் 180 சைன் 90 காஸ் 90 சைன் 0 காஸ் 0 அதெல்லாம் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இந்த மாடல் ஒரு பிரச்சனையும் இருக்காது. லைட்டாக ஏதாவது சவுண்டு வந்தால் மன்னிச்சுக்குங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து வேறு ஏதாவது பிளேஸில் போய் நான் எடுக்கிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.